ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க, நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நிஃப்டி 50 24,010 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சென்செக்ஸ் வந்து 79,032 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 52,342 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 36,157 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் லாஸ்ட்டில் மார்க்கெட்டில் நடந்த அப்டேட்ஸ். நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நேற்று மார்க்கெட் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ், டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் இந்த ரெண்டு கம்பெனியில் வந்து அப்டேட். ஃபார்மா கம்பெனியில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பெட்ருசுவாம் அப்படிங்கிற ஒரு பயோசிமிலர் ப்ராடக்ட் வந்து கோமார்க்கெட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ரெண்டு ஃபார்மா கம்பெனியும் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ருசுவாம் அப்படிங்கிற அந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து HER2 பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கிரிட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பயோசிமிலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸோட ரிசர்ச் சென்டர் தான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. வந்து ரிசர்ச் டீம் தான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாட்டு டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஜைடஸ்ட் வந்து ஒரு செமி எக்ஸ்க்ளூசிவ் ரைட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டை வந்து ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்காண்டி இவங்க ஜைடஸ் வந்து ஜிக்ரிமா அப்படிங்கிற பிராண்ட் நேமில் வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஊமேப் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமில் வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு ஜைடஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்ட் லைசன்சிங் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ரண்ட் லைசன்சிங் இது இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ஸ்டோனை இவங்க டச் பண்ணுவாங்க. அந்த அப்ரண்ட் லைசன்சிங் இன்கம்ல வந்து ஒரு மைல் ஸ்டோனை வந்து டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். ஓவரால் பார்க்கும்போது இது டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இந்த டீல் மூலமாட்டு டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெஸ்ட் அந்த HER2 பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரக்கை வந்து இனி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரி ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,400 இருக்கு. ஜைடஸ் வந்து 1,078 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரெண்டுத்துலையுமே கை வைக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்ட்டு. அப்படி உங்களுக்கு ஃபார்மா செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நாட்கோ ஃபார்மா வாங்குங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோசிங் 1% பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 60 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 59 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 98 ரூபாவில் இருக்குது. இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பேஸ் கம்பெனி தான். பட் வந்து லாஸ்ட் 4 குவார்டர் எடுத்து பார்த்தேன். இதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. பட் வந்து ஸ்டாக் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ அதான் பார்த்தேன். ஜூனில் வந்து ஒரு 120 கோடி சம்திங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பரில் வந்து 20 கோடியாக பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் 10 கோடி பண்ணியிருக்காங்க. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா அது 6 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது இந்த 52 வீக் லோ இப்போ டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 52 வீக் ஹை போனதை வந்து மறுபடியும் ஒரு டச் பண்ணாங்கன்னா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம இதிலலாம் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்லாம் லாங் டேர்முக்கெல்லாம் கரெக்டாக இதிலலாம் பெட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா நம்ம வந்து இதிலலாம் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போகலாம். அந்த ஆல் கார்கோ அப்படி இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில். இது பார்த்தீங்கன்னா ஆல் கார்கோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட். ஐடிசியில் சில அப்டேட்ஸ் வந்து நான் நேற்றே ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பேக் பண்ணி விற்பாங்கல்ல, அதில் வந்து இவங்க பிரிட்டானியா வந்து பீட் பண்ணி இவங்க ஐடிசி வந்து மேலே வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸ் ஃபுட்டு, பிஸ்கட்ஸ் இதெல்லாமே பேக் பண்ணி விற்பாங்க. அதில் அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து இவங்க பிரிட்டானியெல்லாம் பீட் பண்ணி இப்போ மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் ஸ்பெண்டிங், அதாவது ஐடிசியோட ப்ராடக்ட்ஸில் கன்சியூமர் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஷிர்வாத், சன்ஃபீஸ்ட், இந்த ஸ்நாக்ஸ் ஃபுட்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிங்கோ கிட்டத்தட்ட 32,500 கோடியாக இருக்குது ஃபினான்ஷியல் இயர் 24 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லி ஐடிசி சொல்லியிருக்காங்க. பிரிட்டானியாவும் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் 425, 423 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. எக்ஸாக்டாக தெரியல, 425 நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ வாங்கலாமா ஐடிசி அப்படின்னு. தாராளமாக வாங்கலாம். ஆனால் என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு தைரியமாக வாங்கலாம். ஆனால் ஒரு ஷார்ட் டேர்முக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 கீழே வர ஐடிசியில் பாசிட்டிவ் சான்சஸ் இருக்குது. ஒரு 400 கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 ரூபா 30 ரூபா ஐடிசியில் கீழே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு 25 ஷேர் 30 ஷேர் வாங்கலாம். அதே இது வந்து எனக்கு வந்து 400 ரூபாய்க்கு கீழே போனால் எனக்கு வருத்தமாக இருக்கும் அப்படின்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுங்கள் ஐடிசியில். இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு $565 மில்லியன் ஒர்த்துள்ள டெப்டை வந்து அவங்களோட சப்சிடரி டாடா ஸ்டீல் ஹோல்டிங்ஸில் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த $565 மில்லியன் ஒர்த்துள்ள டெப்டை வந்து ஈக்விட்டியாட்டி இப்போ கன்சிடர் பண்ண இது கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா ஸ்டீல்.
ஸோ இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த டெப்டை வந்து ஈக்விட்டியாடு கன்சிடர் பண்ணுறாங்க டாடா ஸ்டீலோட சப்சிடரி டாடா ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது டாடா ஸ்டீலில் வந்து ஒன் ஆஃப் த அப்டேட். இதுக்கு போர்டும் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த கடனை இந்த டெப்டை வந்து ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஷேரை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. டாடா ஸ்டீலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக 100-110 அந்த ரேஞ்ச் வரையும் கன்சிடர் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு இதில் வாய்ப்புகள் இல்லை. டாடா ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன கேட்டால் வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நீங்களாம் வாங்கினீங்கன்னா அப்புறம் டவுன் போச்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிங்க. ஏன்னா இதே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் 180 வந்து நிற்குது இந்த டாடா ஸ்டீலு. பட் வந்து இதுலேருந்து இறங்கிடுச்சுட்டா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டாடா ஸ்டீலில் இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து அவங்க அக்யூசியேஷனில் வந்து கண் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கோர் பிஸ்னஸ், அதாவது அவங்களோட பேஸ் பிஸ்னஸை வந்து அடிப்படை பிஸ்னஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு வந்து ஒரு $2 மில்லியன் வந்து செலோஜன் தெரபிட்டிக்ஸ் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெடில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு டெல்லி பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அதில் ஒரு $2 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்க அப்டேட்டு இந்த கோர் பிஸ்னஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்காண்டி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து அவங்க அக்யூசியேஷனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் 24 அவங்களோட அக்ரி பிஸ்னஸில் வந்து 140 கோடியிலேருந்து 150 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எதிர்பார்த்தாங்க. பட் அது வந்து 25 கோடியாட்டது சுருங்கிடுச்சு. ரீசன் பார்க்கும்போது பேட் மன்சூன் ஃபெயிலியர்னால பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் அந்த பிஸ்னஸ் வந்து அப்படி ஷார்ட்டாக இருந்துச்சு. பட் இது ஒரு ஷார்ட் டியூரேஷன்லாம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெனரிக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபியூச்சர் வந்து நாட்கோ ஃபார்மா வந்து அக்ரோ பிஸ்னஸ்லேயே வந்து அவங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்கோ ஃபார்மா. ப்ளஸ் வந்து அவங்களோட ஆன்காலஜி அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து 170 அந்த ரேஞ்சில் 1170 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று கொஞ்சம் ஏறி இருந்து ஷேர் ப்ரைஸு இந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாம். என்ன கேட்டால் நாட்கோ ஃபார்மெல்லாம் லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். நிறைய பேர் கமெண்ட்டில் கூட கேட்டிருக்கீங்க. ஸோ நாட்கோ ஃபார்மா லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். ஸோ இப்போவே 1-2 ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுங்கள் நாட்கோ ஃபார்மாவில். இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் வந்து அப்டேட்டு. முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் குருகிராம் அவங்க கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜூலை 10 என்டிபிசி வந்து சைன் பண்ண இருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேஷனில் வர வேஸ்ட்டை வந்து சார்கோலாட்டு மாற்றுறதுக்கு ஒரு வேஸ்ட் டு சார்கோல் பிளான்ட் வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேஸ்ட் டு சார்கோல் பிளான்ட்டுக்கு வந்து இவங்க பவர் மினிஸ்டர் மனோகர்லால் கட்டாரும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசியிருக்காரு ஃப்ரைடே. ஓவராலாட்டு பார்க்கும்போது அந்த முனிசிபாலோட கமிஷனர் நஹாரி சிங் பங்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 600 மெட்ரிக் டன் ஆஃப் வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 200 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோலாட் வந்து இது ஆப்ரேஷனலுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிளான்ல இந்த வேஸ்ட் டு சார்கோல் பிளான்ல 600 மெட்ரிக் டன் ஆஃப் வேஸ்ட்டை வந்து 200 மெட்ரிக் டன் ஆஃப் கோலாட்டு இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா இதில் சில கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறதுல அந்த பிளான்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மேபி கவர்மெண்ட் கூட முனிசிபல் கார்பரேஷனாலே கவர்மெண்ட் அந்த மாநில அரசு ப்ளஸ் வந்து மத்திய அரசு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்டிபிசி பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டர் தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த பிளான்ட் வந்து ஆப்ரேஷனலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க 200 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கிரீன் சார்கோல் வந்து டெய்லியும் அந்த சிட்டி வேஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்டிபிசியை பொறுத்தவரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. என்டிபிசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு 360 359 வரைக்கும் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 379 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து 1-2 கன்சிடர் பண்ண சொல்லுவோம் என்டிபிசியில். ஸோ இருந்தாலும் பட் வெயிட் பண்ணுங்கள். என்டிபிசியில் ஒரு 330 320 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம் என்டிபிசியில். ஸோ இது வந்து என்டிபிசியை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸில் வந்து அப்டேட்டு. கார்பரேட் இன்சால்வன்சி போயிட்டு இருக்க கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர்ஸ் வந்து இப்போ பணத்தை திருப்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லோன் கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து திருப்பி கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 31 கிரெடிட்டர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 53,000 கோடி இருக்குது. ஸோ இவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இதில் மேஜர் கிரெடிட்டர்ஸ் ஆட்டு பார்க்குறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிசி பேங்க், ஐடிபிஐ பேங்க், லைஃப் இன்சூரன்ஸ், எல்ஐசி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அப்ரண்ட் அந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட் ரூட்டில் வந்து ஒரு 200 கோடி பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 16,000 கோடியை பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாதத்தில் நெக்ஸ்ட் 18 வாரத்தில் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர்ஸ் கிட்டத்தட்ட 31 கிரெடிட்டர்ஸ் இருக்கிறாங்க. பணத்தை திருப்பி கேட்குறாங்க 53,000 கோடி. அதில் மேஜர் ஆட்டு பார்க்குறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிசி பேங்க், ஐடிபிஐ பேங்க், எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே பார்த்தீங்கன்னா 15,000 கோடிக்கு மேலே இருக்குது. எல்ஐசி வந்து 9,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஐடிபிஐ பேங்க் வந்து 5,000 கோடிக்கு மேலே இருக்குது. எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா
3000 கோடிக்கு மேலே இருக்குது. அசெட் கேர் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் வந்து 2000 கோடிக்கு மேலே இருக்குது. கனரா பேங்க் 1900 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடன் வந்து இவங்க அடைக்கணும் ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸு. ஸோ ஓவராலாட்டு இப்போ கிரெடிட்டர்ஸ் வந்து அமௌண்ட்டை திருப்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டரில் வந்து அப்டேட். டிவிஎஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கிரெடிட் சர்வீஸில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 282.67 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80.53% இருந்த ஸ்டேக்கை இப்போ வந்து 80.69% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது டிவிஎஸ் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கிரெடிட் சர்வீசஸில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது டிவிஎஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. கெயில் கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த நெட் கார்பன் எமிஷன் 0 வந்து 2035 அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுன்னா அது வந்து 2040 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ கமிட்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து 2035 இல்லை 2040 வந்து நாங்கள் அட்டைன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெயில். இது கெயில் கம்பெனி கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து மத்திய பிரதேசில் அவங்களோட ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து நேச்சுரல் கேஸ் அந்த ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை வந்து ரீட்டைல் கன்சியூமருக்காண்டியும் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேரியஸ் ப்ராசஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கெயில் சொல்லியிருக்காங்க. கெயிலை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட சப்சிடரி தான் ஜேஎஸ்டபிள்யூ நியூ எனர்ஜி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து ஒரு 300 மெகாவாட் உள்ள ஒரு விண்ட் சோலார் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜேவிஎன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ நியூ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து அவங்களோட டோட்டல் லாக்இன் கெப்பாசிட்டி வந்து 13.9 ஜிகாவாட்டாட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாட்டு பார்க்கும்போது இது ஜேஎஸ்டபிள்யூ நியூ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியோஜன் கெமிக்கல்ஸில் வந்து அப்டேட். இவங்களோட ப்ரொமோட்டர் ஹரிதாஸ் கனானி பார்த்தீங்கன்னா 5.67% ஆஃப் ஸ்டேக் வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொமோட்டர் குரூப் விற்கிறாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஷேர் வந்து மேலே போகிற டைமில் வந்து நிறைய இப்போ ரீசெண்டாக கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் போய் இப்போதைக்கு ஃபண்டை உள்ள போட்டு மாட்டிக்காதீங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்டும் புக் பண்ணுறாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க மார்க்கெட் ரொம்ப மேலே இருக்கிறதுனால. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். ஸோ 5.67% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து நியோஜன் கெமிக்கல்ஸில் ப்ரொமோட்டர் குரூப் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேக்கை வந்து இவங்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒயிட் ஓக் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நியோஜன்ஸ் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.